يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد يا رسول الله محمد يا حبيب الله محمد يا رسول الله يا حبيب الله يا نبي الله. இந்த மதரசாவுடைய ஆசிரியர்கள் நம்முடைய மதரசாவில் பட்டம் பெற்று இங்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய சகாயம் கொடுக்கிறது. அன்பிற்குரிய மாணவ சகோதரர்களே, நான் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த மதரசாவிற்காக வேண்டி உழைப்பவர்கள், இதை ஏற்படுத்தியவர்கள், இதற்கான பொருளாதாரம், தன்னுடைய உடல் பொருள் அனைத்தையும் செலவு செய்தவர்கள், நம்மிலும் உழைந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்காகவும் நாம் குர்ஆன் ஓதி துஆ செய்து வருகிறோம். எல்லா மதரசாக்களுடைய நடைமுறையும் அப்படித்தான் இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது காலையிலே குர்ஆன் ஷரீஃப் சுகூத்துடைய குறிப்பாக வருகிறோம். இப்பொழுது அதற்குரிய துஆ இப்பொழுது நமது மரியாதைக்குரிய அசரத்து பெரிய அசரத்து அவர்கள் துஆ வருவார்கள். அன்பிற்கினிய மாணவ சகோதரர்களே, இந்த மதரசாவுடைய பாணி மரியாதைக்குரிய நமது அஸ்ஸாருடைய அஷ்ரஃபுடைய அவர்கள், அவர்களோடு குறைவாக இந்த மதரசா உருவாக்குவதற்கு பாடுபட்ட சீனி முகமது ஆதியார் அவர்கள், நமது மரியாதைக்குரிய வக்கீல் சார் அவர்களுடைய தந்தை அல்ஹாஜ் இப்ராஹிம் சாமி அவர்கள், கலிமண்டலத்தில் உள்ள வக்கீல் முகமது இப்ராஹிம், நமது மதரசாவுடைய நிர்வாக குழுவில் இருந்தவர்கள் மரியாதைக்குரிய அல்லாஹ் ஹானியார் அவர்கள், அப்துல் கரீம் பாய் அவர்கள், நமது தலைவருடைய மச்சான் அப்துல் அப்து சாஹிப் அவர்கள், நமது மதரசாவில் உஸ்தாத்மார்களாக பணியாற்றிய மரியாதைக்குரிய தாஜுதீன் ஹசரத் அவர்கள், நியாமத் அலி ஹசரத் அவர்கள், கலிமங்கலம் அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்கள், நெல்லிக்குப்பம் சிஹாபுத்தீன் ஹசரத் அவர்கள், அதற்கு முன்பாக இருந்த நமது தலைவர் சாதிக் அலி ஹசரத் அவர்கள், இப்படி எண்ணற்ற இந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள், மதரசாவில் உஸ்தாதுகளாக பணியாற்றியவர்கள், இந்த மதரசாவில் கணக்கு பிள்ளைகளாக இருந்தவர்கள், மதரசாவில் வேறு பள்ளிகளில் இருந்தவர்கள், இவர்களெல்லாம் பலருக்கும் முன்னெடுத்து சென்று
இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இந்த மதரசா இன்று வரையும் சுமார் 38 ஆண்டுகளை நிறைவு செய்து 39வது ஆண்டின் துவக்கத்திலே இருக்கிறது என்றால் சமுதாய மக்கள் அழிந்து வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதவியின் காரணமாகத்தான் இந்த மதரசா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உதவிக்கான நீட்டியவர்களை நமக்கு தெரிந்து பலர்களும் இறையை சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அனைவர்களின் ஒட்டுமொத்த மனத்திறத்திற்காக நமது மரியாதைக்குரிய பெரிய அதிகாரிகள் இப்பொழுது துஆ செய்வார்கள். வல்ல ரஹ்மான் அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு மகிழ்ச்சியளித்து செய்வாராக. அவர்களுடைய நல்லவர்கள் அனைத்தையும் கபூல் செய்து கொள்வாராக. நாளை மறுமையான ஆக்கிரத்தில் அவர்களுக்கு உயர்ந்த சுகத்தை அல்லாஹ் வழங்குவாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நடைபெறக்கூடிய இந்த ஜல்சாவிற்கு பட்டமளிப்பு விழாவிற்கு நமது ஜாமியாவின் தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் சபுல் முஹிதீன் ஹஸரத் அவர்களை தலைமையேற்று இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வை நடாத்தி தருமாறு நமது ஜாமியாவின் சார்பாகவும் சங்கை பொருந்திய நிர்வாகிகளின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். புனிதமான இந்த ஜல்சா பட்டமளிப்பு விழா நடைபெறுவதற்கு ஆரம்பமாக இறைவேதமாகிய சரபு கல்லூரி மாணவர் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் முஹம்மத் சாதிக் அவர்கள் கிராஅத் ஓதி துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لو أنزلنا هذا القرآن على جبل
مصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் வல்ல அல்லாஹ் மென்மேலும் அவர்களுடைய கல்வியில் அதிகப்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர் மூலம் அல்லாஹ் எல்லா விதமான நற்பயன்களையும் வழங்குவானாக என்று துஆ செய்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஷுக்ரன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நம்மளுடைய ஜேஎம்எஸ் அரபுக் கல்லூரியின் மாணவர் அப்துர் ரஹ்மான் அவர்கள் கீதம் இசைப்பார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபி நாயகம் அல்லவா காணத்தில் நானதை கொஞ்சமிங்கு சொல்லவா யானத்தின் திறவுகோல் பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லி தரும் தகுதி இந்த துனியாவில் எவர்க்கும் இல்லை பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லி தரும் தகுதி இந்த துனியாவில் எவர்க்கும் இல்லை அல்லாவே ஆசிரியன் அனைத்துமே ஆச்சரியம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே யானத்தின் திறவுகோல் வானமதை பார்த்திருந்தார் வல்லல் நபி சிந்தித்தார் கான்மலை கடலலையாய் கண்ணீரை பொழிந்திட்டார் வானமதை பார்த்திருந்தார் வல்லல் நபி சிந்தித்தார் கான்மலை கடலலையாய் கண்ணீரை பொழிந்திட்டார் இறைவன் சொல்லி தந்தான் அண்ணல் நபி ஏற்றுக்கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே யானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபி நாயகம் அல்லவா காணத்தில் நான் அதை கொஞ்சமிங்கு சொல்லவா ஹீராயின் மலைக்குகையாம் இணைநிலை பள்ளிக்கூடம் சீரான வகை மூலம்
சிந்தனையாய் பல பாடம் ஹீராயின் மலைக்குகையாம் இலை நிலை பள்ளிக்கூடம் சீரான வகை மூலம் சிந்தனையாய் பல பாடம் ஜிப்ரீலே ஏந்தி வந்தார் ஏந்தல் நபி ஏற்றுக்கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திறவுகோல் கலிமார் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை கலிமார் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை வகுப்புகள் நடத்தினரே வாஞ்ச நபி தொடர்ந்தினரே சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா நபி நாயகம் அல்லவா காணத்தில் நானதை கொஞ்சமிங்கு சொல்லவா ஞானத்தின் திறவுகோல். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கும் அவருடைய கல்வியை மன்ஃபஅத்தான நாஃபியான கல்வியாக ஆக்கியர்கள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஜல்சாவிற்கு பட்டமளிப்பு விழாவிற்கு எங்களது ஜாமியாவிலே கல்வி பயின்று சமுதாய சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய மௌலானா மௌலவி சுஜா அஹ்மத் அவர்கள் இப்பொழுது துவக்க உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல் ஜாமியத்துல் அரபியா மஅதுன் சஅதா மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக எங்களுடைய உஸ்தாத் இந்த மதரசாவினுடைய பெரிய ஹஸ்ரத் அவர்களுக்கும் மற்றும் உள்ள இந்த மதரசாவினுடைய ஏனைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இந்த மதரசாவினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய எங்கள் மதரசாவின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், குறிப்பாக இந்த மதரசாவில் ஓதுகின்ற மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திடீரென்று கிடைத்த ஒரு வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு முன்னால் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் அருளாலே இந்த மதரசாவிலே நான் சனது பெற்று 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 22 ஆண்டுகள் கழித்து ஒரு பட்டமளிப்பு விழாவில் வந்து உங்களுக்கு முன்னால் இருக்கிற போது ஒரு மாணவனை போன்றுள்ள எண்ணம் தான் என்னுடைய மனதிலே ஓடுகிறது. எதற்காக இந்த மார்க்க கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு அவர்களை சிறப்பிக்கின்ற விதத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மதரசாவிலும் பட்டமளிப்பு விழா என்று சொல்லுகின்ற விழா நடத்தப்படுகிறது, என்ன காரணம் என்று நாம் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பரபரப்பான உலகத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் அவசியமானது, ஒவ்வொரு நிமிடமும் அவசியமானது, ஒவ்வொரு நாளும் அவசியமானது. நம்முடைய நேரங்கள் ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். உலக ரீதியாக
தேவையின் நோக்கத்தில் தான் ஒரு பயணத்தை மேற்கொள்வார்கள். ஏதாவது ஒரு வேலை இருக்குமானால், ஏதாவது ஒரு காரியம் நிகழ வேண்டுமென்றால் தான் காத்திருப்பார்கள். ஒரு மணி நேரம் காப்பதற்கு அல்லது அரை மணி நேரம் காத்திருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். தங்களுடைய நாட்களிலே ஏதாவது ஒரு நாளை அவர்கள் செலவழிப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும். தான் உலகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரங்களை செலவிடுவார்கள். அப்படி இருந்து கொண்டிருக்கிற போது சில ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் என்று சொல்லி சில ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை மதரசாவிலே ஒதுக்கி இப்படி கல்வி இருக்கின்ற மாணவர்கள் எதற்காக இப்படி தங்களுடைய நேரங்களை ஒதுக்குகிறார்கள்? அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இதன் மூலமாக அவர்கள் பெறுகின்ற விஷயம், அவர்கள் மூலமாக நாம் பெறுகின்ற விஷயம், நம்மின் மூலமாக இந்த சமூகம் பெறுகின்ற விஷயம் வல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத், வல்ல அல்லாஹ்வுடைய அந்த அமைப்பு இந்த உலகத்திற்கு கிடைக்கிறது என்பதை இங்கே உங்களுக்கு நான் ஞாபகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் மார்க்க கல்வியை கற்பதற்காக செல்கிறார்களோ அவர்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் தௌபா செய்கின்றன. அவர்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பிழை பொறுக்க தருகின்றன. ஹத்தல் வீத்தாவல் பகர் என்று சொல்லி அந்த ஹதீஸ் முடியும். கடலில் இருக்கின்ற மீன்கள் உட்பட கல்வியில் இருக்கின்ற மாணவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றன என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஏன் இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் இந்த மாணவர்களுக்காக ஏன் துவா செய்ய வேண்டும்? அப்படி அவர்கள் துவா செய்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்கிற விதமாக நாங்கள் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இதே கேள்வி எங்க உஸ்தாதிட்ட கேட்டோம். அவங்க எங்களோட கொஞ்சம் நகைச்சுவையா பேசுவாங்க. அஜித்குமார் மாணவர்கள் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுல வெரைட்டி பார்த்து சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் மீன் வகைகள் அப்படின்னா அதில் தனியாக ஒரு ஆர்வம் காட்டி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு மீன் தன்னை யார் சாப்பிட போகிறாங்களோ அவனுக்காக துவா செய்யுமா? நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை அழிக்க போகிற ஒருத்தனுக்காக துவா செய்வேனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இப்போ அந்த மாதிரி கடலில் ஒரு மீன் இருக்குது அப்படின்னா நம்மளை பிடிச்சி கொண்டு போய் ஏதாவது ஒரு மாணவன்கிட்ட கொடுத்து அவன் சாப்பிட்ருவான். நம்மளை சாப்பிட்ற ஒரு ஆளுக்காக நாம் துவா செய்யணுமா அப்படின்னு மீன் நினைக்குமே. அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்கள் உஸ்தாதிட்ட கேட்டோம். அஸதுல் மில்லத் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின விஷயம் அது. அப்போ அவங்க சொன்னாங்க, மாணவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல துவா செஞ்சு அவங்க தொழுது அல்லாஹ் வணங்கி மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு ரஹ்மத் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு ரஹ்மத் மழை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் முக்கியமானது மழை. அதுக்காக அவ்வளோ போராட்டம், அவ்வளோ தேவைகள் இருக்குது. இந்த மழை என்ன செய்யும்? வானத்துலேருந்து இறங்கும். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அந்த ரஹ்மத்தான அந்த மழை பெஞ்சு அந்த மழை தண்ணியாக ஓடி கடலில் போய் கலக்கும். அந்த தண்ணீர், அந்த கடல் நீர் அந்த மீன் வாழ்வதற்கு உயிர் ஆதாரம். இப்போ அந்த மீன் யோசிக்குமா, இந்த மழையை நமக்கு பெய்ய வச்சது யார் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஓதிக்கிட்டு இருக்கிற மாணவர்கள். அவங்க கேட்ட துவா, அவங்க ஓதுவதனால நடந்த அந்த ரஹ்மத், அதனால் அல்லாஹ் இறக்கி அந்த ரஹ்மத், அந்த மழை தான் நமக்கான வாழ்வாதாரமாக கிடச்சிருக்குது. இப்படிப்பட்ட ரஹ்மத்தை கொண்டு வந்த அந்த மாணவனுக்கு யா அல்லாஹ் நீ பாவத்தை மன்னிச்சிருன்னு அந்த மீன் துவா செய்யும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் சொல்லுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் மதரசாவில் ஓதுகின்ற மாணவர்கள் பரபரப்பான உலகத்திலிருந்து கொஞ்சம் அப்பாற்பட்டவர்கள். ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் காசாக்க துடிக்கின்ற நேரத்தில் இவர்கள் தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் அல்லாஹ்விற்காக செலவு செய்தவர்கள், அல்லாஹ்விற்காக அதை அவர்கள் அர்ப்பணித்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த உலகத்திலே ரஹ்மத் இறங்குகிறது.
அந்த ரஹ்மத்தினுடைய இறங்குகின்ற ஒரு இடம் இந்த ஒரு ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறலாம். இதுவும் ஒரு இடம். அப்படிப்பட்ட இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நான் நன்றி கூறியவனாக என்னுடைய தொகுப்புரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய ஹசரத் அவர்களுக்கு எங்களது நிர்வாகத்தின் சார்பாக இதயம் கனிந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், ஷுக்ரன். அடுத்தபடியாக எங்களது ஜாமியாவிலே கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளான ரஃபீக் ரஹ்மான் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் அரபியிலே சொற்பொழிவாற்றுவார்கள். அல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا فإن الله سبحانه وتعالى أكمل لنا ديننا وأتم علينا نعمتنا ورضينا لنا الإسلام دينا. والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا رئيس هذا الحفل المبارك وحضرات أساتذتي أعزتي وإخوتي أعزتي، عليكم تحية الإسلام. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. أيها المستمعون الكرام، يأفي للشرف العلم أنه صفة جليلة من صفات الله سبحانه وتعالى، وليس العلم هو حفظ والاستظهار فقط، ولكن العلم هو فهم والمعرفة والعلم الشرعية على كل مسلم ومسلمة فريضة، كما قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. فإن للعلم شأن كبير ودرجات عظيم. فإن للعلم شأن كبير ودرجات عظيم. وحقيقة العلم هي كما قال ابن مسعود رضي الله عنه: ليس العلم عن كثيرة حديثي، إنما العلم خشية الله واتقوا الله ويعلمكم الله. أيها السعادة، رفع الله أهل العلم وعلى درجة المؤمنين العالمين فوق درجة جهلة المؤمنين في الدنيا والآخرة وفي كل خبر. وقال الله تعالى: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وتبين فضل أهل العلم من حديث طالية. وعن أبي الدرداء رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم:
من سلك طريقا يلتمس فيه علما سلك الله به طريقا من طرق الجنة وإن الملائكة لتضع أجنحتها رضا للطالب العلم وإن العالم ليستغفر له من في السماوات ومن في الأرض حتى حيتان في الماء وفضل العالم كفضل القمر على سائر الكواكب وإن العلماء ورثة الأنبياء وإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما وإنما ورثوا العلم فمن أخذه أخذ بحظ وافر ورواه الترمذي وأبو داود وهذا درجة علم شعيرة تعلموا أولادكم علم الشرعية وآخر دعوانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சஆதி இன்னும் அவருடைய கல்வி ஞானங்களை அதிகப்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கு அடுத்தபடியாக எங்களது ஜாமியாவின் கண்மணிகளில் ஒருவரான ஹாஃபில் அய்யூப் அவர்கள் இப்பொழுது தமிழிலே உங்களுக்கு முன்னால் சொற்பொழிவாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் من يرد الله به خيرا يفقهه في الدين. وقال أيضا طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. وقال أيضا فقيه أشد على الشيطان من 1000 عابد أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. இன்னும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதே கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருளும் அன்பும் ஆதரவும் நின்றென்றும் நிறைவாக குறைவின்றி நீங்காமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த பட்டமளிப்பு விழாவை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடாத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஜாமியாவின் தலைவர் ஹசரத் கிபிலா அவர்களுக்கும், இன்னும் எங்கள் ஜாமியாவின் முதல்வர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், இன்னும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஹசரத் அவர்களுக்கும், நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும், கல்லூரி பேராசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஆண்கள், பெண்கள், மாணவ கண்மணிகளான உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தை எத்தி வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபியிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அல் ஜஹ்லு மௌத்துல் அஹ்யா. மடமைத்தனம் என்பது உயிருள்ளவருடைய உயிரிருந்தும் இறந்தவரை போன்றவர். யார் என்று சொன்னால் கல்வி கற்காதவர். உங்களில் யாரிடத்தில் கல்வி இல்லையோ அவருக்கு உயிரிருந்தும் உயிரில்லாத ஒரு பிணத்தை போன்றவர் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு மனிதனுக்கு கல்வி என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டும்போது சொல்லுவான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் பன்மடங்காக உயர்த்துகிறான் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறி காட்டுகின்றான். நாம் உதாரணமாக ஹஜ்ரத் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு ஒரு சிரமமான காலத்தில் இருந்தது என்று சொன்னால், அவருடைய தந்தையார் அவர்கள் சிறு வயதிலே இறந்து விடுகிறார்கள். குடும்பத்தினுடைய வறுமையின் காரணமாக இமாம் அவருடைய தாயார் இமாம் அவர்களை சலவை தொழிலுக்காக அனுப்புகிறார்கள். இமாம் அவர்கள் சலவை தொழிலுக்கு செல்லும் பொழுது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பாடசாலையை பார்த்து அங்கே சென்று அமர்ந்து கல்வியை கற்க ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்ச நாளாக அவருடைய தாயார் பார்க்கிறார், வீட்டிற்கு காசு வரவில்லைன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த வண்ணானிடத்தில் போய் கேட்கிறார்கள், என்னுடைய மகன் வேலைக்கு வருகிறான் என்று கேட்க அந்த வண்ணான் சொன்னா, உங்களுடைய மகன் வேலைக்கு வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவருடைய தாயார் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தேடி செல்கிறார்கள். அப்படி தேடி செல்லும் பொழுது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாடசாலையில் இமாம் அவர்கள் உட்கார்ந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தாயார் இமாம் அவர்களை அழைத்து செல்லும் பொழுது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தடுத்து, இவர்களை அழைத்து செல்ல வேண்டாம், இவர்கள் வேலைக்கு சென்றால் என்ன கூலியை உங்களுக்கு கொண்டு வந்து தருவாரோ அதே கூலியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன், இவரை தயவு செய்து மார்க்க கல்வியை கற்பதற்கு அனுப்புங்கள் என்று சொன்ன அதற்கு அந்த தாயார் சொன்னார், இவர் வேலைக்கு சென்றால் மட்டும்தான் எங்களுடைய குடும்பத்தில் சாப்பிட உணவு இருக்கும் என்று சொல்ல அதற்கு அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது உங்களுடைய நிலைமை இவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இவர் இந்த இல்மின் காரணமாக பின்னால் ஒரு காலத்தில் அரசருடன் அமர்ந்து உயர்ந்த உணவை இவர் உண்பார் என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கல்வியை கற்றதின் காரணமாக அவருடைய ஆசிரியர் சொன்னது போல் பெரிய மன்னருடன் உட்கார்ந்து அவர்கள் உணவு அருந்தினார்கள் என்பது வரலாறு. இந்த உயர்வுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த கல்வி. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடுகிறான், இந்த மனிதனுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நாடி விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு பொன்னையோ பொருளையோ பதவியோ எதுவுமே கொடுப்பதில்லை. அவனுக்கு கொடுப்பது அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கிறான். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டான். இந்த கல்வியை கற்பதற்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொல்வதை விட வேறு காரணம் என்பது எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த கல்வியை நாம் நல்ல முறையில் கற்க வேண்டும். கற்கக்கூடிய கல்வி எந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், அல் இல்மு இல்மானி. இல்மு என்பது இரண்டு வகைப்படும். இல்முன் ஃபில் கல்வி, உள்ளத்திலே பதிந்த இல்மு, இதுதான் ஃபதாக இல்முன் நாஃபியுன், அதுதான் பிரயோஜனமான இல்மு. இரண்டாவது இல்மை சொன்னார்கள், இல்முன் ஃபில் லிசானி, வாயிலே இருக்கக்கூடிய இல்மு. இந்த இல்மு, முதலாவது இல்மு என்பது தானும் பிரயோஜனம் பெற்று மற்ற மக்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இல்மாக இருக்க வேண்டும். இரண்டாவது இல்மு இருக்கிறது, வெறும் நாவளவில் மட்டும் கற்ற கல்வியை சொல்லிவிட்டு செயலில் இல்லாமல் இருக்குமே, அப்படிப்பட்ட இல்மு மறுமையில் அவனுக்கு எதிராக வாதாடக்கூடியதாக ஆகிவிடும். என்னை நீ கற்றாயே, என்னின்படி நீ அமல் செய்தாயே என்று அந்த மனிதனை பார்த்து கேள்வி கேட்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்றைக்கு கல்வி கற்பது என்பது எந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கு என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். இந்த மார்க்க கல்வியை தேடுவது முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். நாம் 5 வருட ஆண்டு காலம் மோதிவிட்டோம், சனதை வாங்கிவிட்டோம், வெளியே சென்று விட்டோம், இதற்கு மேல் நாம் கல்வி கற்க கூடாது என்பது கிடையாது. நம்முடைய தலை மண்ணறைக்கு போகும் வரை கல்வியை கற்க வேண்டும். இதைத்தான் தமிழில் கூட சொல்லுவார்கள், கற்றது கழியளவு கல்லாத
முடியாதது, கடல் அளவு, உலகளவு. நாம் எந்த அளவிற்கு கற்றாலும் கற்பதற்கு எல்லை என்பது கிடையாது. வாழ்க்கை முழுவதும் இந்த இல்மை தேடி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதே போன்று நாம் கற்கக்கூடிய கல்வியை நாமும் பிரயோஜனம் பெறக்கூடிய கல்வியாகவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய கல்வியாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ் எங்களுடைய மாணவ கண்மணிகளை இன்னும் அதிகமான கல்விகளை தந்து இந்த தீனுடைய தாயிகளாக, தீனுடைய ஹாதிம்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து அவர்களுக்கு எங்களது ஜாமியாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த புனிதமான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் வரவேற்பு நிகழ்த்தும் வண்ணமாக எங்களுடைய ஜேஎம்எஸ் அரபு கல்லூரியின் செயலாளர் பாசத்திற்குரிய ஹாஜ் ஜபருல்லா அண்ணன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم في فرض بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق قال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அல்லாமா முஃப்தி அஸ்அதுல் மில்லத் மர்ஹூம் ஹஜரத் கிப்லா நஃபரல்லாஹு மர்கத்தஹு அவர்களுடைய நினைவரங்கத்தில் அல் ஜாமியத்துல் அரபியா மஹ்சனு ஸஆதா அரபு கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி நடாத்தி தருகின்ற கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது ஜேஎம்எஸ் மற்றும் பைத்துல் மாலுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் மிஸ்வாஹி ஹஜரத் கிப்லா அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய எங்களது ஜேஎம்எஸ் மற்றும் பைத்துல் மாலுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களே மற்றும் துவக்குவரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய எங்களது முன்னாள் மாணவர் சுஜா ஹஜரத் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னவர்களே, அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர்களே, பாராட்டுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எஸ் அப்துல் கனி பாக்கவி ஹஜரத் கற்பாயூரினுடைய தலைமை இமாம் அவர்களே, பின்னால் பேச இருக்கின்ற வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மதுரை மாவட்ட ஜமாத்துல்லாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எம் ஷாவுல் மீது மன்பை ஹஜரத் அவர்களே, அடுத்து மதுரை மாவட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் PKN அப்துல் காதர் மன்பவி ஹஜரத் அவர்களே, மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் எம் முஸ்தபா கமாலுதீன் காசிமி MABL ஹஜரத் அவர்களே, மற்றும் இங்கு சனது வழங்கி கடைசியில் துவா ஓத இருக்கின்ற எங்களது ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் எங்களது ஷைகுனா அல்லாமா சதீர் முதரிஸ் அல் ஷைகுல் ஹதீஸ் ஆன்மீக தந்தை ஹஜரத் கிப்லா தாமத் பரக்காத்துஹு அவர்களே, இறுதியாக சிறப்புரை வழங்க இருக்கின்ற பட்டமளிப்பு விழா பேருரை வழங்க இருக்கின்ற உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் அல் ஷைக் தரீக்கத்துல் ஆசிகே ரசூல் ஆன்மீக செம்மல் எங்களது ஷேகுனா ஹஜரத் மிஸ்பாய் ஹஜரத் தாமத் பரக்காத்துஹு அவர்களே, கடைசியிலே இறுதியாக நன்றியுரை வழங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய எங்களது ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி எஸ் நைனார் முகமது ஹஜரத் அவர்களே, பட்டம் வாங்க இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ்
ஏ முகமது சாதிக் சாதி அவர்களே, மௌலவி அல் ஹாஃபில் ஏ சையத் அன்சாரி சாதி அவர்களே, மௌலவி ரஃபீக் ரஹ்மான் சாதி அவர்களே, வருகை தரக்கூடிய கண்ணியத்திற்குரிய எங்களது பாசமிகு வழக்கறிஞர் ஜாங்கீர் பாதுஷா ஹாஜியார் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை வாழ்த்துறையாக கூறி ஒரு வார்த்தையை சொல்லி நான் விடைபெறுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட்டமளிப்பு என்பதற்கு பல கருத்துக்கள் இருக்கிறன. ஆனால் பட்டமளிப்பு என்று சொன்னால் தமிழிலே செம்மைப்படுத்துதல் என்று பொருள். செம்மைப்படுத்துதல் பொதுவாக ஒரு ஆலிம் வெளியே வருகிறார் என்று சொன்னால் அவரிடம் 2 விஷயங்கள் இருக்கும். ஒரு ஆலிம் என்று வெளியே வருகிறார் என்று சொன்னால் அவரிடம் 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று, கல்பு சுத்தமாகிவிடும். எந்த ஆலிம் வெளியாகிறாரோ ஒன்று அவருடைய கல்பு சுத்தம் அடைந்துவிடும், ஒழுக்கம் நிறைந்திருக்கும். இந்த 2 விஷயங்களையும் ஆலிம்களிடம் கண்டிப்பாக இருக்கும். வெளியாகக்கூடிய ஆலிம் மரியாதைக்குரிய மதீனாவிலே நீங்கள் ஜன்னத்துல் பக்கீலே உள்ளே சென்றால் முதலிலே அடங்கி இருப்பவர்கள் வலது பக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த கவுமுகள். ஆனால் முதலிலே உள்ளே சென்றால் இமாமுனா மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்களும் நாசிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அடக்கப்பட்டிருப்பார்கள். இந்த மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆசிரியராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பட்டம் பெறுகின்ற பொழுது, சனது கொடுக்கின்ற பொழுது எல்லா நிறைய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றை சொன்னார்கள். மாலிக் ரஹமத்துல்லாஹி சொன்னார்கள், நீங்கள் பட்டம் பெறுகிறீர்கள். ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பட்டம் பெறுகிறீர்கள். குர்ஆன், ஹதீஸ், இஸ்மா, கியாஸ் அத்தனையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கற்பொழுக்கத்தை பேணி நடங்கள். கற்பொழுக்கத்தில் சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் இந்த சமுதாயத்துடைய முன்னால் நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியத்தை உங்களுக்கு தருவான். எல்லா உலமாக்களுக்கும் கண்ணியத்தை அல்லாஹ் தருகிறான். அவர்கள் வந்தால் முசாபஹா செய்கிறார்கள், முலாக்கத் செய்கிறார்கள், கையை முத்தமிடுகிறார்கள். என்ன காரணம்? அவரிடம் ஒழுக்கம் நிறைந்திருக்கிறது, கல்பு சுத்தமாக இருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, உலமாக்கள் நபிமாருடைய வாரிசு என்று அண்ணலம் பெருமானார் அல் உலமாவு வரதத்துல் அன்பியா. என்ன காரணம்? உலமாக்கள் நபிமாருடைய வாரிசு என்று என்ன காரணத்திற்காக சொல்லப்பட வேண்டும்? என்ன தன்மைக்காக சொல்லப்பட வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபு சுஹ்பாக்களுக்கு, திண்ணை தோழர்களுக்கும், மக்காவாசிகளுக்கும், மதீனாவாசிகளுக்கும், அன்சாரிகளுக்கும், முஹாஜிரின்களுக்கும் அவர்கள் கல்வி கற்றுக் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபிமார்கள் வாரிசு என்று சொல்கின்ற பொழுது நபிமார்கள் எந்த வேலையை செய்தார்களோ இது உலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள் எந்த விஷயத்தை சொன்னார்களோ, செய்தார்களோ, அமலிலே ஈடுபட்டார்களோ அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற செயலை இந்த உலமாக்கள் கியாமத் நாள் வரையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், கண்ணியத்திற்குரியவர்களே, கொழும்பு ஆலிம்சா என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். கொழும்பு ஆலிம்சா தமிழகத்திலே 666 பள்ளியை, மக்தபு மதரசாவை அவர்கள் தோற்று வைத்தார்கள். மக்தபு மதரசாவை 620. எப்பவுமே ஒரு ஆலிமாக இருந்தாலும், ஹாஃபிலாக அவர் வந்தாலும் முதலிலே மக்தபிலே தான் அமர வேண்டும். இவர்கள் 666 மதரசாக்களை அவர்கள் இங்கே உருவாக்கினார்கள். துஹ்பத்துல் அத்பால் என்ற கித்தாபை, ஹனபி ஃபிக்ஹ் கித்தாபை அவர்கள் எழுதியவர்கள். அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, தாடி வைக்கல, தாடி வைக்கக்கூடாது. எந்த இடத்துல பொண்ணு கேட்டாலும் தாடியை எடுக்கணும். நாங்கள் ஒரு சின்னத்தை நான் விடுவதற்கு நான் சரியான ஆள் அல்ல. திருமணமே முடிக்காமல் இருந்தார்கள் இறுதி வரை. ஒரு சுன்னத்தை இமாம் உலமாக்கள் அதுதான், ஒரு சுன்னத்தையோ ஒரு நபிலையோ விட மாட்டார்கள். அவாம் நாசு அந்த ஃபர்ல முடிச்சுட்டு ஓடிடுவாங்க. உலமாக்களை பாருங்க, கண்ணியத்திற்குரியவர்கள் தஹஜ்ஜத்தை விடுவாங்களா? சிந்திச்சு பாருங்க. தஹஜ்ஜத்தை வாழ்க்கையிலே எங்களது செய்கனா விட்டதில்லை.
தஹஜத்தை எங்கள் செய்குனா விட்டதே இல்லைங்க, விஷயம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து. அப்ப எப்படிப்பட்ட செய்யுமார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், உலமாக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். 4 இமாம்கள் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த இமாம்களிலே ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் நீண்ட காலமாக சிறையிலே இருந்தவர்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையிலே இருக்கிறார்கள். தலையிலே இரத்தம் அடிபடுகிறது, தலையிலே இரத்தம் அடிபடுகிறது, இரத்தம் பீரிட்டுகிறது, அடித்து விட்டார்கள். அழுது கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய ஜிப்பா நனைகிறது. அப்பொழுது சிறைவாசி கேட்டார், வாசலிலே இருப்பவர், கடுமையான அடியா? அதற்காக நான் அளவில்லை, என்னுடைய தாயார் இந்த சிறைச்சாலைக்கு நாளைக்கு வருகிறார், என்னை பார்ப்பார்கள். என்னை பார்க்கின்ற பொழுது என்னை பார்த்து 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த தாய் என்னை பார்ப்பார்கள். பார்த்து என்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய காயத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். என்றால் இந்த உலமாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து, இது கண்ணியமான மரியாதைக்குரிய கல்வி. எனவேதான் நாம் இதிலே இருப்பவர்களெல்லாம் நாமும் இருக்கிறோம், மலக்களும் இருக்கிறார்கள், இங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய துவாக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. எனவே வந்தவர்களை வருக வருக என்று வரவேற்புரை நிகழ்த்தி விடைபெறுகிறேன். வாஹிர் தவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.